இங்கிலீஷ் ஈஸி தான். இன்னைக்கு நான் யாரை பத்தி சொல்லி தர போறேன் அப்படின்னாக்கா, பூமர்ஸ், 90s கிட்ஸ், 2K கிட்ஸ், இவங்களை பத்தி எல்லாம் தான். இதெல்லாம் யாரதான் சொல்றது அப்படின்னு நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குல்ல. 90sல பிறந்திருக்கோம், அதனால நாங்க 90s கிட்ஸ் அப்படிங்கிறீங்க. 2000ல பிறந்திருக்கோம், அதனால 2K கிட்ஸ் அப்படிங்கிறீங்க. அப்படி நம்ம பிறந்த வருஷத்தை வச்சு நம்ம சொல்லிடலாமா அப்படின்னு கேட்டா அப்படி இல்ல. தெர் ஆர் சம் ரூல்ஸ். பொதுவா ப்ராப்பர் டிஃபைன்டுன்னு கிடையாது. பொதுவா வந்து நான் இப்ப சொல்றேன், அந்த மாதிரி தான் வந்து அவங்க எல்லாம் டிஃபைன் பண்றாங்க. இந்த வயசுக்காரங்க எல்லாம் இப்படிதான் சொல்றாங்க. ஓகே, சோ 1946க்கு முன்னாடி, அதாவது உலக போருக்கு முன்னாடி பிறந்தவங்களை எல்லாம் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா தி பில்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவங்கதான் அந்த அழிவுக்கு பிறகு பில்ட் பண்ண ஆரம்பிச்சதுனால அவங்களுக்கு பில்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பேரு. அதுக்கு அடுத்தது 1946ல இருந்து 64 வரைக்கும் பிறந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் வந்து லைக் அவங்களுக்கு ஒரு 61ல இருந்து ஒரு 79 வரைக்கும் வயசு வரைக்கும் இருக்கும் அவங்களுக்கு எல்லாம். அவங்களெல்லாம் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேபி பூமர்ஸ் அப்படின்னு சொல்றோம். பூமர்ஸ் அப்படின்னாவே, பூம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு என்னன்னா பூம், ஏதாவது ஒண்ணுமே இல்லாம இருக்குது, அங்கிருந்து ஒரு ரெவல்யூஷன் நடக்குது, ஒரு 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 ரைஸ் நடக்குது அப்படின்னாக்கா அது பூம் ஆகுது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதனால அப்பதான் வந்து முதல்ல டக்குன்னு ஒண்ணு ஆரம்பிச்சிச்சு. அதனால இவங்க பீரியட்ல தான் நடந்துச்சது. அதனால இவங்க எல்லாம் நம்ம என்னன்னு சொல்வோம், பேபி பூமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது 1965ல இருந்து 1980 வரைக்கும் பிறந்தவங்க இருக்காங்க இல்லையா, லைக் அவங்களுக்கு அரௌண்ட் 46ல 60 வயசு வரைக்கும் இருக்கும். அந்த வயசுக்காரங்கள நாம என்னன்னு சொல்றோம், பூமர்ஸ். ஆனா அந்த பூமர்ஸ்ங்கிற வார்த்தையை நம்ம நெகட்டிவா இப்ப யூஸ் பண்ற மாதிரி எல்லாம் கிடையாது. பூமர்ஸ்னா அவங்கதான் நிஜமாவே ஒரு பாப்புலேஷன்ல ஆகட்டும், எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ்லயே ஆகட்டும், பினான்சியல் இது நிறைய பிரச்சனையில இருந்த உலகத்துல அவங்களுடைய பீரியட்ல தான் ஒரு நல்ல ஒரு பூம் ஏற்பட்டுச்சு. அதனாலதான் அவங்க பேர் பூமர்ஸ். ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து யார் வந்தாங்க அப்படின்னாக்கா மில்லனியல்ஸ்ங்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா 1980ல இருந்து 1994 வரைக்கும் பிறந்தவங்க. இவங்களதான் பொதுவா 2K கிட்ஸ் அப்படின்னு, சாரி 90s கிட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா பிறந்ததை வச்சு இல்ல, 90sல அவங்களுடைய இளமை பருவத்தை கழிச்சவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களதான் வந்து நம்ம 90s கிட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இங்கிலீஷ்ல இவங்களை வந்து மில்லனியல்ஸ் அப்படிங்கிற வார்த்தை தான் சொல்றாங்க. சோ டெக்னாலஜி வைஸ் இவங்க பீரியட்ல தான் ஒரு ரேபிடான ஒரு சேஞ்ச் நடந்துச்சு. அதனால இவங்க எல்லாம் அதோடைய பெருமையை எடுத்துக்குவாங்க. பூமர்ஸ் பீரியட் இருக்கு இல்லையா, அத வந்து ஜென் எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மில்லனியல் பீரியட வந்து ஜென் ஒய் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப 94க்கு அப்புறம் பிறந்தவங்க, தட் இஸ் 95ல இருந்து 2009 வரைக்கும் பிறந்தவங்க இருக்காங்க இல்லையா, லைக் அவங்களுக்கு 31ல இருந்து 45 வரைக்கும் வயசு இருக்கும். அவங்கள நம்ம என்ன சொல்றோம், ஜென் ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஜென் ஜெட் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க பயங்கரமான இன்டர்நெட்டோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கிற பீரியட் இவங்களோடதுதான். அதுக்கப்புறம் 2010ல இருந்து 2024 வரைக்கும், ஆனா இந்த பீரியட்ல பிறந்தவங்களதான் நம்ம ஜென் ஆல்பா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜென் ஆல்பா யாரு அப்படின்னாக்கா ஜென் ஒய்யுடைய குழந்தைங்களை தான் நம்ம ஜென் ஆல்பா அப்படின்னு சொல்லுவோம். இவங்களுக்கு 1 வயசுல இருந்து 15 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாம் இந்த பீரியட்ல தான் வருவாங்க. அப்புறம் இப்ப இருக்கிற 2025ல இருந்து 2039 வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க, பிறக்க போற குழந்தைங்களை எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், ஜென் பீட்டா அப்படின்னு சொல்ல போறோம். சோ இவங்கெல்லாம் தான் நம்ம ஒவ்வொரு விதத்துல நம்ம கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்கோம். தட் இஸ் நாட் அவங்க வயசை வச்சு கிடையாது, ஒரு பீரியட். இவங்க பீரியட்ல இந்த மாதிரி ஒரு நடந்துச்சு, அவங்க பீரியட்ல அந்த மாதிரி ஒரு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி வேர்ல்டு வைடு உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுத்தின ஒரு 15 வருஷத்துக்காரங்கள ஒரு பேர் வச்சு சொல்றோம். நீங்க எந்த ஜெனரேஷன் கிட் அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல கொடுத்துட்டு போங்க, நாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் பழகிக்கோங்க, பழகுனா இங்கிலீஷ் ஈஸி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.